தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை வாழ்க்கையில் கட்டளையிடுவார். கர்த்தரை நம்பியிருக்கிற உங்களுக்கு அந்த வறட்சியும் அந்த கடுமையான வெப்பமும் அகன்று சத்துருக்களின் எல்லா எதிர் வல்லமைகளும் முறியடிக்கப்பட்டு தேவ தயவு உங்களுக்கு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காக்கிற தேவன். அவர் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கிற மக்களை அவர் ஆசீர்வதித்தே தீர வேண்டும். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் தீமைகளை நன்மைகளாய் மாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவள் வாசல்களில் துதியோடு பிரவேசித்து அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியை நாம் செலுத்துவோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துகிற வேளையிலே தேவ மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கு, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் ஜெயத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராக இருக்கிறார். தேவ பிரசன்னம் உங்களை ஆழ்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.